அதிர்ச்சியில் எல்லோரும் அவளை பார்க்க அவன் முகத்தில் கடுகு பொரிய கண்கள் நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தது. ஏம்மா வேண்டாம்? தந்தையும் அவளிடம் வினவ, அப்பா, என்னோட வாழ்நாளில் ஒரே ஒரு முறைதான் திருமணம் வரும். ஏன், அவங்களுக்கும் அப்படித்தான். என்னோட திருமணம் உற்றார் உறவினர் நண்பர்கள் அச்சதை தூவி வாழ்த்த, செண்டை மேளம் கொட்ட, இவங்க கையால் என் கழுத்தில் 11 பவுன் தங்கச்சங்கிலியுடன் கூடிய தாலி ஏற வேண்டும். எனக்கு அதுதான் தேவை. முடியாது, என்னால் தாலி கட்ட முடியாது. மாலை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாம். அப்படின்னா தாலி செயின் நம்ம வீட்டில் செய்து கொடுக்கலாமே. ஏன் இவங்க கஷ்டப்படுத்த வேண்டும்? எனக்கு இந்த கல்யாணம் தேவையில்லை. அவன் எழுந்துவிட, விடுங்கப்பா, இவங்க என்கிட்ட அவங்களை பற்றி நிறைய பேசினாங்க. அதுவே எனக்கு மன கஷ்டமாக இருக்குது. அவங்க விரும்புவது நடக்கணும்னா இந்த ஊர் உலகம் அறிய அவங்க கல்யாணம் நடந்தால்தான் அதற்கான ஆதாரமும் அங்கீகாரமும் கிடைக்கும். இல்லாவிட்டால் எந்த ஆதாரமும் இருக்காது. ரயில் பயணிகள் ஸ்டேஷன் வந்தவுடன் இறங்கி போவதில் சிக்கல் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் என் கழுத்தில் தாலியை கட்டுங்க. இல்லைனா என்கிட்ட சொன்னது போல வேறு யார்கிட்டையும் பொய் சொல்லி ஆறுதல் தேடுங்க. அவனை பார்த்து கூறிக்கொண்டே, சரிப்பா, நான் கிளம்புறேன். பெரிய கேட் திறக்கப்பட்டது. அப்பா, அக்கா போயாச்சு. இளைய மகள் தந்தையிடம் கூறினாள். உட்கார்ந்து அவள் சொன்னதை நினைத்து பார்த்தான். சரி, அவள் விருப்பப்படியே நடக்கட்டும். அவள் விரும்பிய தங்க சங்கிலியால் இருந்து விருந்து வரை என்னோட செலவாக இருக்கட்டும். இது எதுவும் உங்கள் மகளுக்கு தெரிய வேண்டாம். அடுத்த வாரத்தில் வந்த நல்ல நாளில் இருவருக்கும் திருமணம் வெகு சிறப்பாக நடந்து முடிந்தது. பிரியா தன் வலது காலை தூக்கி வைத்து அவன் மாளிகைக்குள் நுழைந்தாள். ஒரு முடிவுடன் அவனுடன் சேர்ந்து வாழும் அந்த அறைக்கு நுழைந்தாள். அவளை கண்டவன், உனக்கு இங்கே என்ன வேலை? வெளியே போ. ஏன், நான் வரக்கூடாதா? கொஞ்சம் அன்பாதான் பேசுங்களேன். அன்பா? அது என்கிட்ட கிடையாது. அப்போ காதலாவது? முட்டாள், அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடுதான் காதல். என்னிடம் அன்பே கிடையாது. இதில் காதல் எங்கிருந்து வரும்? எதிர்பார்க்காதே. ஆழ்ந்த யோசனைக்கு சென்றவள், நம்ம பேசியபடியே எனக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை கொடுங்க. 10 லட்சம் ரூபாய் தான் என்னால் தர முடியும். ஓ, அப்படியா? அவன் படுக்கையில் அமர்ந்து கொண்டாள். ஏய், ஸ்டாண்ட் அப், போ, வெளியே போ. பேசிய அமௌண்ட் கைக்குள் வரட்டும், போகிறேன் சொல்லிக்கொண்டே அவனை நோக்கி ஓடி வந்தாள். ஏய், ஸ்டாப், ஃபாலோ, கீப் டிஸ்டன்ஸ். 20 லட்சம் செக்கில் கையெழுத்திட்டு பெற்று கொண்டவள், பயந்துட்டியே குமாரு? அந்த பயம் இருக்கட்டும். கீப் இட் ஆன் யுவர் மைண்ட். கதவை பூட்டிக்கோங்க. என்னால் உங்கள் கற்புக்கு எந்த பாதிப்பும் வராது. ஓகே? நான் சுய கட்டுப்பாடு உடையவன். நீ வேணும்னா கதவை பூட்டிக்கோ. என்னை எனக்கு பாதுகாக்க தெரியும். ஏன்னா நான் கராத்தியில் பிரவுன் பெல்ட் வாங்கியிருக்கேன். மோதி பார்ப்போமா? நெஞ்சில் கையை வைத்தவரை அரை கதவை சாத்தினான். எப்பா, இவள் பெண்ணல்ல, அரக்கி. இவளிடம் இருந்து காலை பொழுது அழகாக புலர்ந்தது. விழித்தில் எழுந்ததும் முதல் வேளையாக தந்தையை அழைத்தாள். குட் மார்னிங் பா. பதிலுக்கு பேசிய தந்தையிடம் அளவளவி முடியும் நேரத்தில், அப்பா, என்னோட காரை கொண்டு வாங்கப்பா. எனக்கு அவசர தேவைக்கு அதை தான் நம்பியிருக்கிறேன். தந்தையின் தொடர்பு நின்றதும் வீடு வாசல் முற்றம் பெருக்கி கோலமிட தன்னை கடந்து சென்ற சிறுவனை, ஏய் தம்பி, குரல் கேட்டு திரும்பி பார்த்தவனிடம், குட் மார்னிங், ஹாவ் ஏ நைஸ் டே சிரித்தாள். பதிலுக்கு அவனும் குட் மார்னிங், ஹாவ் ஏ ஒண்டர்ஃபுல் டேக்கா. அவன் நகர்ந்ததும் மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தாள். எங்கோ போய் திரும்பி வந்தவனிடம், இதுதான் இளங்கோ சார் வீடு. அது யாருக்கா? இளங்கோ சார் என்னுடைய கணவர். யாராவது இளங்கோ சார் வீடு எங்கேன்னு கேட்டால் இந்த வீட்டை அடையாளம் காட்டணும் என்ன? சரிக்கா, இளங்கோ சார் என்ன வேலை பார்க்கிறாரு? அவங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். பெரிய கம்பெனிகள் வச்சுருக்காங்க. அப்படியா? அவங்க டொனேஷன் கேட்டால் தருவாங்களா? அவனை பார்த்தவள், எதற்கு டொனேஷன்? எங்கள் ஸ்கூல் மலையில் இடிஞ்சு போச்சு. அதை சீரமைக்க ஊரில் அந்த அளவு பணம் இல்லை. அதனால் பரிசு குழுக்கள் சீட்டு விநியோகம் செய்து அதில் வரும் பணத்தில் ஸ்கூலை சரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த ஸ்கூல் 125 வருடங்கள் பழமையானது. அப்படியா? ஒரு புத்தகம் எவ்வளவு ரூபாய்? 1000 ரூபாய். 2 மாதங்களுக்கு முன்னால் வீடுகள் தோறும் 5 புத்தகங்கள் கொடுத்தாங்க. இப்போ இளங்கோ சார் வீட்டில் இல்லை, அதனால் உங்களுக்கு தரலை. இப்போ உங்ககிட்ட எத்தனை புத்தகம் இருக்குது? எங்ககிட்ட ஊர் அலுவலகத்தில் இருக்குது. இப்போ அண்ணா வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்கள யாரும் புகழ்ந்து பேசுறது பிடிக்காது. அதனால் அண்ணா ஆஃபீஸ் புறப்படும் முன்னால் ரூபாய் வாங்கிட்டு சொல்கிறேன், கொண்டு வா. யார் பெயர் போடணுக்கா? இளங்கோ சார் பெயரா? ஆம். தலையாட்டி வீட்டுக்குள் வந்தாள். சமையல் வேலையில் ஈடுபட்டவள் காஃபி தயாரானதும் அழைப்பு மணியை அழுத்தினாள். ஓசை கேட்டு வந்தவன் முன்னால் காஃபி கோப்பையை நீட்ட, எனக்கு ஆஃபீஸ்லேருந்து வர சொல்லிட்டாங்க, நான் கிளம்புறேன். பதிலேதும் பேச முடியாமல் மென்று விழுங்கி கொண்டிருந்தவளை பார்க்காமலே கார் ஷெட்டில் நின்ற
காரில் ஏறி பறந்தான். கார் வெளியேறுவதும் சிறுவன் ஒரு 5 புத்தகங்களை எடுத்து வந்தான். இந்தாங்கக்கா, அண்ணா கிட்ட கேட்டிங்களா? ஆமாம், அவனிடம் இருந்து வாங்கியவள். இந்தாடா 5000 ரூபாய். இன்னும் வேறு யாராவது டொனேஷன் கேட்டால் இளங்கோ சார் வீட்டுக்கு வர சொல்லு என்ன? அவனிடம் கூறிய செய்தி வெகு வேகமாக பரவியது. எத்தனையோ உள்ளங்களுக்கு அவன் பெயரால் பல உதவிகள் செய்கிறாள். எத்தனையோ இலவச திருமணங்கள் மற்றும் மகப்பேறு உதவி, மருத்துவ உதவி, இன்னும் எத்தனையோ உதவிகள். அந்த ஊரில் இளங்கோவை அறியாத நபர்கள் இல்லை. ஆனால் அவனுக்கு தற்புகழ்ச்சி பிடிக்காது என்று அவர்களிடம் அவள் கூறியதாலும், இளங்கோவிடம் கேட்டு அந்த உதவியை செய்வதாக வாக்களிப்பதாலும் ஊர் மக்கள் மத்தியில் அவன் பெயரில் மதிப்பும் மரியாதையும் பெருகி வருகிறது என்பதை அவன் அறியவில்லை. மாதந்தோறும் வருகிறான், போகிறான். ஊரில் உள்ள மக்கள் அவனை நிறுத்தி வணக்கம் சொல்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். அவன் உடல் நலத்தை கவனிக்க அன்பான அறிவுரைகள் வழங்குகிறார்கள். அவனும் அவர்களுடன் பேசுகிறான், பழகுகிறான். எங்கோ ஓர் ஊரில் பிறந்து, எங்கோ ஊரில் வளர்ந்து, எங்கோ ஒரு ஊரில் குடியேறி இருக்கும் அவனுக்கு அவ்வூரில் மரியாதையும் மதிப்பும் பெருகி கொண்டிருப்பதை அவன் அறியா வண்ணம் மகிழ்வுடன் பார்க்கிறாள். தான் அவனிடம் வாங்கிய பணம் மட்டுமல்ல, தன்னுடன் உழைப்பு, பெற்றோரிடம் இருந்து வாங்கிய பணம் என்று அனைத்து பணத்தையும் அந்த ஊர் நலனிற்காக விதைத்து அந்த ஊரே இளங்கோதான் என்று சொல்லும் அளவுக்கு விலைக்கு வாங்கிவிட்டாள் என்றுதான் கூற வேண்டும். இது எதுவும் தெரியாத அவன் ஒருவேளை அறிந்து கொண்டால், யாவின் வாழ்க்கை பயண ரயில் தண்டவாளத்தில் நிற்காமல் ஓட, அதன் ஓட்டத்தில் இரு பக்கமும் ஓடும் மரங்களை பார்த்தவளுக்கு ஏதோ ஒரு நினைவு. காரணம், அவளுக்கு தன் கணவன் பெயரை சொல்லி மக்களை நம்ப வைத்த செயல் அடிக்கடி நினைவுக்கு வருகிறது. ஒருவேளை இளங்கோ காதுகளில் இந்த செய்தி விழுந்தால் என்னுடைய நிலைமை என்னாகும்? ஒன்று மட்டும் நிஜம், இது நாள் வரைக்கும் அவன் செலவு செய்ததாக கூறிய அந்த பொய்கள் அத்தனையும் வெளியாகும். அந்த இடத்தில் நான் அவமானப்படத்தான் நேரிடும். ஒருவேளை இளங்கோவிடம் வாங்கிய பணத்தை அப்படியே திருப்பி கொடுத்து விட்டால் பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. காரணம், உன் பணத்தை நான் திருப்பி கொடுத்து விட்டேனே என்று கூறிவிடலாம். இளங்கோவும் மூளை உள்ளவன்தான். அவன் என்ன செய்கிறான் என்று எனக்கு தெரியவில்லையோ? அவன் கடனை அடைக்க வேண்டும். ரயில் பயணத்தை இத்தோடு முடித்துவிட வேண்டும். ஒரு முடிவுக்கு வந்தால் பிரியா. இப்போது அவளுக்கு 20 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. யாரிடம் போய் வாங்குவது? தன் எண்ணங்கள் பின்னோக்கி செல்ல அடிக்கடி தந்தையின் வீடு அவளுக்கு தேவைப்படுகிறது. சாலை ரோட்டில் இருக்கும் ஐஸ்வர்யா கார் டனலிலிருந்து 15 தென்னம் வாங்கி வீட்டுக்கு வாங்கி வந்தவள் தந்தையை தன் துணைக்கு அழைத்து கொண்டு அழகாக குழி தோண்டி வேலையாள் மூலம் நட்டு வைத்து நீர் ஊற்றினாள். 2 ஆண்டுகள் வேகமாக ஓடிவிட்டது. தென்னை மரங்கள் மெதுவாக தலை நிமிர ஆரம்பித்தன. தந்தையின் கம்பெனி விரிவாக்கம் செய்யப்பட அந்த கம்பெனி நிர்வாக பொறுப்பு அவளை தேடி வரவும் அவள் மூளையோ நன்றாக வேலை செய்ய ஆரம்பித்தது. கப்பென்ற அந்த வேலையை பிடித்து கொண்டாள். இப்போது பிரியா கையில் பணம். மாதந்தோறும் இளங்கோ தரும் 10,000 ரூபாய் அவளுக்கு தேவையில்லை. திருமணமான நாளிலிருந்தே அவன் தரும் பணத்தை பாதுகாப்பாக சேமித்து வைத்திருக்கிறாள். தந்தை தரும் சம்பள பணத்தை மறுக்காமல் வாங்கிக் கொள்கிறாள். வீட்டை சுற்றிலும் தோட்டம் போட்டு தன் நேரத்தை அதிகம் அதனுடன் செலவழிக்கிறாள். திருமண நாளில் நடந்த நிகழ்வுகளில் இருந்து இளங்கோ இவள் பக்கம் திரும்பி பார்ப்பதே இல்லை. அன்று அந்த சிறுவன் அவளை பார்க்க வந்தான். அக்கா, ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். என்ன நல்ல செய்தி சொல்ல போற? நம்ம இனிமேல் ஆஸ்பத்திரியை தேடி 10 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டிய அவசியமில்லை. ஏன், என்னாச்சு? அடுத்த ஊர் தலைவர் இளங்கோ சார்தான். என்னடா சொல்ற? ஆமாக்கா, நம்ம ஊரில் புதுசாக ஆஸ்பத்திரி கட்ட போகிறாங்கல்ல, அதை கட்டுறது நம்ம இளங்கோ சாரால் தான் முடியும்னு ஊர் மக்கள் அனைவரும் சொல்லிட்டாங்க. சாரை ஊர் தலைவராக ஏகமனதாக எடுத்தாச்சு. நாளைக்கே சார் வீட்டில் வந்து இருந்தாலும் ஆச்சரியமில்லை. என் ஆசை நிறைவேறிவிட்டது. மனதுக்குள் தோன்றிய மகிழ்ச்சி உடனே வடிந்தது. இத்தனை நாட்களாக தெரியாத கவலை இப்போது புதிதாக தோன்றியது. திடீரென அவளுக்கு உடல் முழுவதும் உயர்த்தது. நான் செய்தது தவறு. இளங்கோ வரும் முன்னர் நான் இடத்தை காலி பண்ண வேண்டும். முழு நீள வெள்ளைத்தாளில் கடிதம் ஒன்றை எழுதியவள் அதன் அருகில் தான் சம்பாதித்து சேமித்த பணத்தையும் தன்னுடைய அலைபேசி எண்ணையும் வைத்தாள். மீண்டும் ஒரு முறை வாசித்தாள். திருப்தியாக இருந்தது. யோசித்து கொண்டே இருக்கும் வேளையில் வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. அழைப்பு மணி ஓசையை கேட்டு வெளியே வந்தவள் கண்ணில் பட்டான் சிறுவன். என்னடா திடீர்னு வந்திருக்க? அக்கா, ஒரு குட் நியூஸ். இளங்கோ சார் ஊருக்கு வந்தாச்சு. அப்படியா? இப்போ எங்கே இருக்காங்க? சார் வீட்டுக்கு தான் வந்தாங்க. ஊரில் உள்ளவங்க தான் காரை இடையில் நிறுத்தி ஊர்க்கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சிரித்தான். உடல் உழுக்குள் வியர்க்க, நீ போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. அவனை அனுப்பிவிட்டு வேகமாக புறப்பட்டாள்.
கார் சாவியை எடுத்துக்கொண்டவள் காரை வீட்டிலேயே விட்டுவிட்டு தன் தாய் வீட்டிற்கு செல்ல பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடந்தாள். கோயில் முன்னால் கூட்டம் கூடியிருந்தனர். ஆண்கள் குழுமியிருக்க பெண்கள் சற்று தொலைவில் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்தனர். அடுக்கடுக்கான கேள்விகளை இளங்கோ ஊர் மக்கள் முன்வைத்து கலன்று கொள்ள நினைக்க பல தரப்பட்ட கருத்துக்கள் மக்கள் வாயிலிருந்து வந்த வண்ணம் இருந்தன. அதனால தான் நாங்கள் இளைஞர்கள் சொல்கிறோம், இளங்கோ அண்ணா நீங்கள் ஊர் தலைவராக இருங்க. நம்ம ஊர் முன்னேற்றம் உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். உங்கள் தொழிலுக்கு ஊரில் நடக்கும் நல்லது கெட்டதுக்கு கலந்துக்க முடியாது தான். மற்ற நிர்வாகிகள் கலந்துக்குவாங்க இல்லையா? இது பெரிய செயல் திட்டம்தான். கட்டி முடிச்சிட்டோம்னா 10 கிலோமீட்டர் தூரம் உயிருக்கு போராடுவன் உயிருடன் நாம் போராட வேண்டாமே. 24 மணி நேர சேவை நமக்கு தேவையானது. மருத்துவர்கள் நம் ஊரில் இப்போது இல்லை. ஆனால் உங்கள் உதவியால் மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் நம் ஊரில் இருக்கிறார்களே, அதுவே நாம் அனைவருக்கும் பெருமைதானே. இளைஞர்கள் நாங்கள் டொனேஷன் பிரித்து தரோம். ஊர் மக்கள் டொனேஷன் தருவாங்க. இந்த ப்ராஜெக்டை நீங்களே சிறப்பாக கட்டி முடிச்சிடுங்க. இந்த பிறவியில் பிறந்ததற்கான நமது எச்சத்தை இது மூலமாக விட்டுட்டு போவோம். சரி, நம்ம ஊர் மக்கள் எல்லோரும் இணைந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிப்போம். அவன் கூறியதும் ஆங்காங்கே பட்டாசுகள் வெடித்து சிதறியது. ஊர்க்கூட்டம் முடிந்து காரில் ஏறி வீட்டுக்கு வந்த இளங்கோ தன்னிடம் இருந்த சாவியால் கதவை திறந்ததும் ஏதோ ஒன்றை தேடி தேடி அவன் உள்மனம் அலைந்தது. எதுவென்று அவனால் உணர முடியவில்லை. அக்கா என்று அழைத்தவாறு வந்த சிறுவன் அவனை பார்க்க அவன் பார்த்த பார்வையில் அக்கா இல்லையா என்றவாறு வெளியேறினான். அப்போதுதான் அவன் நினைவுக்கு வந்தாள் பிரியா. எங்கே போயிட்டா? அவளது அறைக்குள் வந்தவன் அந்த அறையில் எழுதி வைத்த கடிதத்தை வாசித்ததும் புரிந்து கொண்டான். அதன் கீழிருந்து எண்ணீர் கலைக்க எதிர்முனையில் வந்தாள் பிரியா. எங்கே இருக்க? பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். என்ன? அங்கே நில்லு, நான் வரேன். என்ன திடீர்னு தேடுறீங்க? என்னோட பர்மிஷன் இல்லாமல் திருடிட்டு போனதை தந்திட்டு போ. அலைபேசியே அணைத்தான். பஸ் ஸ்டாப் வந்தவன் காரின் வேகத்தை குறைத்து வா என அழைத்தவாறு காரின் பின் கதவை திறந்தான். அவள் காரில் ஏறியதும் காரை பறைத்து கொண்டு வந்தவன் போர்ட்டிகோவில் நிறுத்திவிட்டு அவள் கையை பிடித்து இழுத்தவாறு உள்ளே வந்ததும் ஓங்கி அவள் கன்னத்தில் அறைந்தான். கண்ணில் தீப்பொறி பறக்க அவனை பார்த்தவள், என்னை அடிக்க நீங்க யாரு? உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? என்னோட ஸ்டேஷன் வந்தாச்சு, நான் இறங்கிட்டேன். வலி பொறுக்க முடியாமல் கதறி அழுதவளிடம், நான் உன்னோட புருஷன். அவளை நெருங்கியவன் அந்த தாலி சங்கிலியை தூக்கி காட்டியவரை இதுக்கு சொந்தக்காரன். ஏன்னா எனக்கு யாரையுமே ஏமாற்றி பழக்கம் கிடையாது. ஆனால் நீ எல்லா உறவையும் என் காலடியில் போட்ட. எதுக்கு என்கிட்ட இருந்து போக நினைச்ச? அவளையே பார்த்தவன், சரி உனக்கு எங்கே போகணுமோ போய்க்க, எதுவும் சொல்ல மாட்டேன். என்னை நீ எப்போ புரிஞ்சுக்கிறியோ அப்பவா சேர்ந்து வாழலாம். இல்லை என்பது போல் தலையை அசைத்தவள் இளங்கோ என்று இரு கைகளை நீட்டி ஓடிவர அவளை தன் இரு கரங்களால் வாரி தன் மார்போடு இறுக அணைத்து கொண்டான். அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடாம் காதல் அங்கே உருவாக ஆரம்பித்தது.